டேய் ஆஃப் பண்ணுறா. கனெக்ட் ஆயிடுச்சுடா முட்டை என்னோட தான் இருக்குது. என்ன குஞ்சத்தோல போட்டு வச்சுக்கிறீங்க சாவியில? குஞ்சம் விடாது, குஞ்சு தள்ளலடா. பிஞ்சு பச்சா கட்டி தான் முட்டை சூப்பரா எனக்கு கூட டேய் ஊத்துங்கடா ஊத்துங்கடா. பொடி கட்டி போடா. வண்டி துடைக்கிறதில்ல ஒன்றும் இல்லை. கழுவி இருக்கு. எப்போ கழுவுன? இது என்னது கழுவுனுங்கிற இதெல்லாம் என்ன? அதெல்லாம் இது இங்கே பாருங்க, இதெல்லாம் வராது இங்கே மாமா, இதெல்லாம் வராது. டிஃபால்ட் வண்டியோடது. டிஃபால்ட்டாக வந்தது. ஊத்து 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 ஊத்து. 20 லிட்டரா? 10 லிட்டர் எங்களுக்கு கொடுங்களா? நீ என்ன பண்ற? நம்ம வண்டி குத்திக்கலாமே. காய்ச்சி கேட்பாங்க, அது நம்ம பங்களா போய் அடிச்சுட்டு வந்துடலாம். பங்களையும் காய்ச்சி கேட்பாங்க. எல்லா இடத்துலையும் காய்ச்சி கேட்பாங்க, சும்மா தான் மாட்டாங்க. சும்மா தர மாட்டாங்க. எடுத்து ஊத்து எடுத்து. ஏன் மாப்பிள்ள இன்னைக்கு கட்டி சுத்துற? என்ன மாப்பிள்ள? ஏய் கட்டி சுத்துறாள் தரலாமா? களை போடுறது வந்து கட்டி சுத்துற வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். எங்கடா ஆனந்த் நைட்டு வந்தான், எந்நேரம் போனானே தெரில. வந்து ரோல் வெல்டு வச்சுட்டு வந்து போட்டுருக்குறாங்க. நீ போகலையா? நீ வரலையா? நேற்றும் போயிட்டு அந்த கடையில் பேரிங் இல்லையா? என்னடா என்ன மேலே போய் தூக்கி போட்டுருக்குறாங்க? இவங்கெல்லாம் வந்து பழம் கொட்டை சாப்பிட்டு பழம் கிழது போடுறவங்க, அதனால அப்படி தான் இருக்கும். ஏன்னா நீ சைடு பட்டை வந்து இதை ஆல்ட்ரு பண்ணி போட்டீங்களாடா? அங்கே கேட்டு உழு மொத்தம் போட்டுருக்குது. இது வீரனூரில் போட்ட கிளம்பி அது அங்கே போட்டதா? இல்லைடா சென்ட்ரல் இது இவ்வளோ இருக்குது ப்ரோ. ஜாண்டியருக்கு பொறுத்தவரையில் இந்த கும்பிடு கைன்னு சொல்லுவாங்களே, இதுதான் வந்து கும்பிடு கை. இது வந்து ஜாண்டியருக்கு எல்லா கம்பெனியோடையும் ஜாண்டியருக்கு ஹைட்டாக போடுவாங்க. அப்போ தான் சென்சிங் கரெக்டாக வேலை செய்யும். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வண்டியெல்லாம் வந்து இவ்வளோ இருக்காது, கும்பிடு கையோட ஹைட்டே இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் ஜாண்டியருக்கு மட்டும் இவ்வளோ ஹைட் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து சென்சிங் நல்லா இருக்கும். இல்லாமம்மா இது எதுக்கு போட்டதுன்னா, இந்த வண்டி 18 சைஸ் டயர்னால ஹைட் ஒன்னு சொல்லி போட்டது. இதே நார்மல் நம்ம 42 சின்ன வண்டிலாம் இருக்குல்ல, உங்க ஹைட்டே போதும். ஓ இதுக்கு மட்டும் அந்த டயர் சைஸ், டயர் வந்து ஹைட் இருக்கனால சென்சிங் கீழே போயிடுச்சுனா சென்சிங் லிவர் சும்மா தொங்கிட்டு என்னைக்குமே வந்து ப்ரோ. ஆமாம் மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி இப்படி சறுக்கு சறுக்குன்னு குத்துற மாதிரி இருக்கணும், மட்டமாக குத்தக்கூடாது, இப்படி குத்தணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இறங்கும். ஏங்க மாப்பிள்ள எங்க சுண்டலி? ஏன்னா உங்களுக்கு மட்டும் வண்டி பார்த்தாண்டு வச்சுக்கிறாங்க. கம்பெனில கேட்கணும் என்ன கேட்கணும், முன்னாடி வச்சுக்கிறாங்க. தாண்டியர்னு பேர் வச்சுக்கிறாங்க. அவங்க தாண்டியர்னு நீ தான் ஒரு பக்கம் மாதிரி அஜித்னு வச்சிருப்பேன். ஓஹோ படி சொல்லு பார்க்கலாம். டேய் அஜித் புலி. பச்சை வண்டி. பச்சை வண்டி. பச்சை வண்டியா? இது ஆரஞ்சு வண்டி. அது படி. இதுயா மேல அது படி. யூ பி ஓ டி ஆரஞ்சு வண்டி டொமேட்டோ. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு படுத்த முடியல. ஓகே, நம்ம நிறைய நண்பர்கள் வந்து இந்த வண்டி வந்து 60 HP அப்படிங்கிறீங்க. இது வந்து 5310S 70 HP ப்ரோ. இது அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் 60 HP இருந்தால் இந்த டயர் வந்து கம்பெனியில் மேனுஃபேக்சரிங்லேயே வராதில்ல, பெரிய டயர் தான் கொடுத்துருப்பாங்க. எங்கடா ஏறி உட்காந்துக்கிட்டேன், ஏன்டா படுத்துற? பழமா பைக் எடுத்தா பழம். சவுண்டு தான் ப்ரோ ஜாண்டியெல்லாம் அப்படியே அமைதியாக ஓடிட்டு.
வளர என்ன நோய் ஒரு ரோட்டை கிராஸ் பண்றது இவ்வளவு நேரமா நான் பண்ணுவேன். கால ஓய் ரோட்டை ஃபுல்லா எடுத்துக்கிட்டா நாங்க எப்படின்னா போறது? போன்வடி இது கலப்பில் தானே ஆல்ரெடி ஓட்டிருக்குது. போனடி காட்டுக்காரருக்கு ஓய் இதுக்கு ஆப்பு சோக்கலாம் இல்லையா? ஏன்னா மாப்பிள்ள ஒவ்வொருத்தர் என்னம்மாங்க இந்த ஒரு டயர் போட்டு ஓட்டினா காடு மெதிச்சு போயிடும் இறி போயிருன்னு வேறு சொல்லுவாங்களா. இது வரலாம் உன்னை யாரும் இது மாதிரி கேட்டது இல்லையா? ஏன்னா இந்த ஒரு டயரை போட்டு ஓட்டி நம்ம காடு இறி போயிருமே அப்படின்னு. இதே ஒரு நண்பர் கேட்டிருந்தார். இந்த டயரோட சைஸ் மேலுமே காட்டும் ப்ரோ 18 பார்த்துக்காங்க ப்ரோ. 18.4/30 இந்த டயர் சைஸ். 60 ஹெச்பிக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க மாப்பிள்ள. இது கரெக்டாக இந்த ஓஸ் அடிக்குது இதில் இடிக்குதா? மைண்ட் ஃபோன் பண்ணா இறங்கடா தோசை கட்டுறப்பாரு ஓட்டுறதுக்கு ஆட்டிட்டு ஓட்டுறதுக்கு இடம் உள்ளதான் இறக்கி போட்டு தான் பரம்பு தூக்கி போட. அது நீ எடுத்து போட நம்ம கைப்புள்ள எடுத்து போட்டுருவோம். நீ உள்ளவா அவளாம் என்ன அவன் என்ன தூக்கம் தெரியுமா உனக்கு? அதெல்லாம் அவரெல்லாம் தூக்குறதுல ஸ்பெஷலிஸ்ட் வா. ஏன் மாப்பிள்ள எங்கள் பசங்களை பற்றி என்ன நினச்சிக்கிட்டீங்க? அது ஃபுல்லாக தூக்குனா எங்கேயோ போகுது. மாப்பிள்ள டைம் நீ பார்த்துக்கிறியா நாங்கள் பார்த்துக்கிறதா? செயின் எடுத்து விட்றா அடியில் மாட்டி கிடக்குது படுறா. என்னடா போடா சந்தோஷம். நான் உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக சொல்லி வச்சுருந்தேன் மாப்பிள்ள. அதுக்கு தான் எனதாடும் செயின் போடுங்கடாங்கிறது. என் பரம்பு எப்படி இருக்குது? எனது பரம்பு இருக்கிறதே தெரியாது. அவ்வளோதான் இருக்கு. மண்ணு தள்ள மாட்டேங்குது. இன்னும் ஒரு நூல் கம்மியாக போட்டிருக்கு. வளர்த்தியாக போடணும். கரெக்டாக இங்கே வரணும். அப்போ தான் மண் தள்ள முடியும். இல்லை உள்ள இருக்கிற மண்ணே வெளியே வந்து இங்கே நம்பிக்குது. அதான் நான் சொல்ல வளர்த்தியாக போடணும். எடு 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 விட்டு பார்க்கலாம். டெப்த்து விட்டு பார்க்கலாம். கலப்பிக்கு மேலே மண் வருதான்னு பார்க்கலாம். அதெல்லாம் தூக்குற வேலையே கிடையாது. என்னடா சும்மா போகிற மாதிரி போயிட்டு இருக்கிறான். இறக்கல போல தூக்கி பிடிச்சிட்டு ஓட்டுறானோ? வாட்டு விட்டானா? இறக்கி விட்டாங்கிறான்டா. ஓகே நண்பா. 18 சைஸ் டயர் ப்ரோ. டீசல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 4.5 ஹெச்பி 4.5 லிட்டர் டீசல் எடுக்குது. ஆனால் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 லிவரும் க்ளோஸ் பண்ணாவே பக்காவாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆர்பிஎம் வந்து என்ன ஆர்பிஎம் ஓட்டுறான்னு தெரியலையே. சரி வரட்டும் கேட்டுக்கலாம். நானா நம்ம 60க்கும் இந்த 70க்கும் எப்படி பார்க்கலாம். நாம் அவர் மாப்பிள்ளை ஓட்டுறாருடா. நாம் என்னடா ஓட்டுறது இதில்? கட்டை போட போடுறாரு என்ன? 2 லிவரையும் க்ளோஸ் பண்ணி புழு மேலால் வருது. மண்ணு தள்ளுகிறார்.
நம்ம அதில் போய் கண்ணி பண்ணிக்கலாம் சொல்கிறேன். கட்டி லோட்டாட எதுக்கு இதில் ஓட்டுறாருன்னு தெரில. அவ்வளோதானா? என்ன கீரு என்ன கீரு என்ன கீரு பி செகண்டு 1500 இருக்குமா? ஓகே நண்பா, இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி ஃபுல்லாக இறக்கிட்டு ஏன் போகல? கலப்பை ரொம்ப மேலாவில் தானே வருது, டெப்த்தே கொடுக்கல. கலப்பை அவ்வளோதான் இறங்குமா என்னன்னு தெரில. இப்படி இறங்கணும். இப்போ இறங்குது பார்த்தியா, அது மாதிரி இறங்கணும். மண்ணு தள்ள போறான். கலப்பை இன்னும் இறங்கணும். கலப்பைகள்லாம் ஒரு வேளை கை செட்டு இவ்வளோதான் இறங்குமான்னு தெரில. கரெக்டு, கை செட்டு இதுக்கு மேலே இறங்கலை. அதனால தான் டெப்த் கம்மியாக இருக்குது, தெரியுதா? கலப்பு இதெல்லாம் இது இறங்குறது கம்மி என்னோட கணிப்பு. இன்னும் ஆழமாக போவோம். நம்மளதெல்லாம் விட்டா எங்கே எல்லா இடத்துலையும் சில்லருமா இருக்குது சந்தோஷ். ஓகே நண்பா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். ஆனால் வண்டி சத்தமே இல்லை. அந்த தளவில் ஓடுறது உங்களுக்கு வீடியோவில் கேதர் பண்ண முடியுதா? அந்த அளவுக்கு வண்டி வந்து மைனூட்டாக ஓடுது, சத்தமே இல்லாத ஊன்னு ஓடிட்டு இருக்குது நண்பா. வண்டியில கை செட்டு கீழே கருத்துனால மேலே கருத்துனால நம்ம வண்டி கூட கேஜியில் வண்டி மாட்ட முடியல. கை செட் ஹைட்டு அதுக்கு கலப்பை தான் ஹைட் பண்ணும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4.5 டீசல் எடுக்குதான் நண்பா ஆவரேஜா. இது வந்து லாட்ரி பம்பு, இன்லைன் பம்பு கிடையாது, லாட்ரி பம்பு. மைக்கோ பம்பு தான், ஆனால் இன்லைன் பம்பு. இது மாதிரி வண்டி 2-3 பேர் வச்சுருக்கிறீங்களாம். இது வந்து அதிகமாக வந்து ஆர்எஸ்க்கு இன்றைக்கி எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. கொஞ்சம் பெரிய காட்டுக்காரர் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 2 லிவரையும் க்ளோஸ் பண்ணி விட்டு லிவர் மேலே கை வைக்காத மாப்பிள்ளை ஓட்டுறான். அப்படியே மாடு மாதிரி இழுத்துக்கிட்டு போகுது கடன்னு. எறும்பு நம்ம வண்டியில் விட்டோம்னா எவ்வளோ ஆழம் போகும் தெரியுமா? இது ஆழம்லாம் கரெக்டு. அந்த கை செட்டு வண்டியெலாம் இழுக்கும். கை செட்டுன்னு அவன் லூஸ் விட்டு வைக்கணுமா என்னன்னு தெரில. ஆனால் ஏன் இவ்வளோ கம்மியாக இறங்குதுன்னு தான் தெரில. டெப்த் இன்னும் பிடிக்கணுமே. டெப்த்து கம்மியாக இருக்குது. கலப்பைக்கு இன்னும் டெப்த்து கம்மியாக இருக்குது. மாப்பிள்ளைகிட்ட போய் கேட்குறேன். இங்கே மித்தபடிக்கு வண்டி ஓட்டுறதுலாம் அருமையாக இருக்குது ப்ரோ. இது ஆல்ரெடி கார்த்தி எங்கேயோ கூடலூர் பக்கமாக இருந்து தான் வாங்கிட்டு வந்தோம் அந்த வண்டியை. வாங்கிட்டு வந்து கூட 5 வருஷம் ஆயிடுச்சு. கூடலூரா இது ஒரு இடம். நான் வரேன். ஏன் மாப்பிள்ள கலப்பை அதுக்கு மேலே இறங்கல? ஏன் லூஸ் விடக்கூடாதா? போ. யாரோ மாப்பிள்ள வேறு கடலை போடுறான். பாரு நல்லா தோற்று. என்ன இதில் என்ன ஒரு வியூ பாயிண்ட். இந்த கலப்பை எழுத்துட்டு வர்றது எட்டி பார்க்க முடியாது. இந்த டீசல் டேங்க் இருக்கிறதுனால எட்டி பார்க்க முடியாது நண்பா. இதுதான் இந்த வண்டியில் எனக்கு பிடிக்காத விஷயம். ஒரு ஃபோக்கஸ் நல்லா கிடைக்கலன்னு வச்சுக்காங்களேன். ஹலோ ஒரு 1/4 மணி நேரம். ಕೊಟ್ಟಾಡ್ರಿ ಬೈಕ್ ಬೇಡ ಹಾಕಿಲ್ಪ ಬೈಕ್ ஏன் மாப்பிள கை செட்டு லூஸ் விட்டு கொஞ்சம் இறக்கி விட்றதா? இன்னும் கை இல்லைண்ணா மாப்பிள 2 பக்கமும் லூஸ் விட. இந்த பக்கம் லூஸ் விட முடியுமா? லூஸ் ஆகுமாலாம் எல்லாம் லாக்கில் இருக்குதுடா. அதை விட இது திருப்பு இன்னும் லூஸ் விட. எல்லாம் ஸ்டக் ஆகி போச்சு.
திறப்ப முடியாது. இன்னும் கலப்பை இறங்கணும். மாம்டியில் மாட்டில் பாரு ஓட்டுனா வந்து உனக்கு பிரச்சனைடா மாப்பிள்ள. இந்த ஜோடு வண்டி எங்க பைசன் பயில என்ன ஆகும்? எது இருக்கு போகுது திறப்ப முடியாது. ஃப்ரீயாகவும் இருக்கும் மாப்பிள்ள. அதெல்லாம் நீங்கள் இன்னும் திரும்பாதுரா. ஏய் மேலே இருக்கிற லட்சணத்தை பார்த்தாவே தெரியுதுடா. ரெண்டுமே திரும்புமா? இதே எப்படி திருப்புவா? டேய் திருப்பிக்கலாம். எப்படி திருப்புவா? அது திருப்பணும்னா ரோட்டில் மட்டம் காட்டணும்டா. இன்னும் இறக்கி விடுங்க. எதுக்கு இவ்வளோ தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஓகே நண்பா, இப்போ இறக்கி விட்டு பார்க்குறோம். வண்டி விட்டியா? எனக்கு 2 ரவுண்டு கொடுத்துட்டியா? இறக்கி விட்டு கொடுக்கலாம். இப்போ குத்தினா கூட 2 ரவுண்ட் அடிப்பேன். இறக்கி விட்டு அப்புறம் போவாதா? இல்லை போவாது. வாடா, எப்படி போவாது நான் பார்த்துடுறத. உளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கத்தை ஃபஸ்ட் க்ளோஸ் விடு மாப்பிள்ள. கையை கழட்டி விடு. கையை கழட்டி விட்டு இந்த கையை கழட்டி விட்டு ஃபுல்லாக இவ்வளோட கை செட்டு உழுவணும், இறங்கணும். அந்த அளவு லூஸ் விடுங்க. ரெண்டுமே கழட்டி விட்டுலாம். ஆமாம், ரெண்டுமே கழட்டி விட்டு லூஸ் விடுங்க. எப்படி இதை கவனிக்காத விட்டாங்க ஆர்த்தி? வண்டி வருதா? வந்தா ஒரு ஐட்டம் தானே வருது. எப்படிடா கார்த்திக் கண்டுக்காத விட்டான்? அவன் ஓட்டு வேலையை பார்க்குமா? நான் சொன்னேன் மாமா அவர்கிட்ட இந்த மாதிரி இறங்க மாட்டேங்கண்ணா அப்படின்னு. மாப்பிள்ள இதை ஃபஸ்ட்டு இறக்கு. டே இதை இறக்க. பாரு கை செட்டு எங்கே இருக்குது? அப்புறம் கலப்பு கூட தான் இறங்கும். இப்போ இதை பாரு, நீ இறக்கி விட்டுக்கிறீல, அந்த கொஞ்சம் தான் இறங்குது. கீழே இறங்கணும் கை செட்டு. சூப்பராக கிரீஸ் அடிச்சு பக்கா. இதை இறக்கணும்டா மாப்பிள்ள. இதை இறக்கு, அப்புறம் நான் சொல்கிறேன். இது இறக்க சொல்கிறேன். இது அப்படி இறக்குறதா பெரிய விஷயமா? குட்டியா ஓகே நண்பா, ஒரு கலப்பை வந்து இறங்கலன்னா வச்சுக்காங்க. இது வேறு எதுக்காவது பர்பஸுக்கு பண்ணியிருப்பான், மறுபடியும் கார்த்தி கண்டுக்காத விட்டுட்டான். இதுதான் மேட்ரு. அந்த பெண்ணுகள்ட்டு தானே பார்த்தேன், நினச்சேன். 2 கையெல்லாம் ஒண்டை போட்டு வச்சுக்கிறான். இப்போ கழட்டு. இப்போ பாரு வருக்கு நான் அரும்பா இருக்கும். மேல் கையே அது கடிச்சிக்கிச்சா? சரி கேள்வி சொல்லு. எவ்வளோ வளர்த்திக்குதுன்னு ஃபஸ்ட்டு கழட்டு மாப்பிள்ள, அப்புறம் பிடிங்கிட்டு விழுந்துடும். கை செட்டு வளர்த்தியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வளர்த்தி எவ்வளோதுன்னு பார்த்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ஜியா கழண்டு விழுந்து போயிடும். அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஒரு 6 மரம் போடு மாப்பிள்ள. 6 மரம் போட்டு எவ்வளோ கீழே இறங்குதுன்னு பார்க்கலாம். அதை வச்சு இதை மட்டம் கட்டிக்கலாம். எப்படி கிரீஸ் அடிச்சிருக்கிற, அதனால ஏதோ பால் வாக்குது. கிரீஸ்லாம் அடிப்போம். வந்துச்சா 6 மரம்? இன்னும் சேர்த்து ஒரு ஸ்டெப்புக்கு இதோட திரும்ப உள்ள போய் அதை தான் நான் ஐடியா பண்ணேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். போதும் ரொம்ப பேசு. லாக் பண்ணிடு. இப்போ லாக் பண்ணாத, தூக்கி மாட்டு. எவ்வளோ நிற்கிதுன்னு பார்க்கலாம். கை எவ்வளோ கீழே இறங்கி தொங்குதுன்னு பார்ப்போம். சும்மா சொருவிட மாப்பிள்ள பார்க்கலாம். இந்த நேரம் பார்த்தா ஆட்டோ வரவும் அது வரவும் வந்துக்கிட்டு. முன்ன இருந்த மாதிரி இருந்தால் மண்ணும் கட்டாது, எதுவும் கட்டாது. இப்போ பாரு ஆட்டத்தை. இது மாதிரி கை செட்டு மட்டும் கொஞ்சம் கலப்பை கரெக்டாக உட்காரலாம். இது மாதிரி கை செட்டு மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உதைக்கிற உதையில அப்படி எடு மாப்பிள்ள, மட்டம் பார்த்துக்கலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி தூக்க இருக்கு. அது ஒன்னே நீ தூக்க மாட்டேன். ஒரு கிலோ கல் 50 கிலோ பக்கமாக இருக்கும். தூக்க வச்சு தூக்க.
என்ன அந்தான போய் தூக்கு, அந்தான போய் வை. ஓய் பட்டை கண்டு விழுந்துற போகுது. கொஞ்சம் அந்தான போய் வை மாப்பிள்ள. அம்மா ஸ்பேனர் கொடுத்து நாங்க போட்டா ஆ போட்டுருக்காங்க. ரோடு மட்டும் இல்லை சரி ஓகேவா. டெத்து அப்படி கொடுக்குன்னு பார்க்கலாம்ண்ணா. ஓகே நண்பா, இது மாதிரி கை செட்டை லூஸ் விட்டு ஓட்டினா தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். கை செட்டு வந்து நாம் லூஸ் விடாத ஓட்டினோம்னா வந்து பேருக்கு நான் 2 லிவரையும் க்ளோஸ் பண்ணி விட்டு தான் ஓட்டினேன், ஆனால் வந்து உழவல்ல அப்படின்னு பார்ட்டி. இப்போ லிவர் க்ளோஸ் பண்ணு. இதே இன்னும் கொஞ்சம் இறக்கணும், அந்த கை தான் வீக்காக இருக்குது. சரி இந்த ஐட்டு விஜயவாடா போகிறோம்ல, அந்த கை வச்சுக்கிறீங்களா? புது கையா இருக்கு. அப்புறம் என்ன மாதா வச்சுக்கிறீங்க? 40 இருக்குதுல்ல புது வண்டி கண்டு. அதை எடுத்து மாட்டலாம்ல. இந்த கை வீக்காக இருக்குது. இன்னொரு என்ன கடை சொல்லிட்டீங்களா? நீங்க சொல்லிட்டீங்களா? நான் பேசிக்கிறேன். கை தான் கம்ப்ளைண்ட். வண்டி இதெல்லாம் என்ன, நீங்கள் ஒரு பார்ட்டிகிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கவே முடியாது. ஃபுல்லா அரைக்கும் நான் பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் எப்படிங்க? கலப்பு இந்த டயருக்கு அப்படியே முழுவுறதில்ல. பார் முழுவுதா? இன்னும் இறங்கணும் கலப்பை. இப்பயுமே சும்மா என்ன போகுது போல. இல்லை இன்னும் கையை லூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே தான் அந்த கையை செட் ஆகலையே. இந்த தாரையில் மண் எடுத்ததுக்கும் இந்த தாரையில் எவ்வளோ புது மண் எடுத்துகிட்டு போகுது பாரு வண்டி. ஓகே நண்பா, யார் நீங்கள் வண்டி வச்சுருந்தீங்கனாலும் சரிங்க நண்பா, இந்த கை செட்டு தான் மேட்ரு. கை செட்டு பார்த்தீங்கன்னா எப்படி கையை பின்னாடி இறக்கி விட்டிங்கன்னா மண்ணில் இருந்துங்க பாருங்கதா இவ்வளோ உயரம் தான் இருக்கணும். ஃபுல்லாக கையை இறக்கி விட்டிங்கன்னா வெறும் வண்டியில் இவ்வளோ உயரம் தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃபீல்டில் ஓட்டினீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதை விட்டுட்டு கையை வண்டியில் இறக்கி விட்டால் இவ்வளோ மண்ணுக்கு மேலே நிற்கிது ப்ரோ அப்படின்னீங்கன்னா வச்சுக்கோங்க, இறங்கவே இறங்காது. அதை ஃபஸ்ட்டு எல்லா வண்டியிலையும் செக் பண்ணுங்கள். ஒரு வண்டியில் வந்து நான் இப்போ 2 லிவரையும் க்ளோஸ் பண்ணி ஓட்டுறேன் ப்ரோ, அப்பயும் வந்து பார்ட்டி உழவு வரல. இன்னும் லூஸ் விடணும். அந்த கையை எடுத்து போட்டுக்காங்க. எப்போ நான் கண்டுபிடிச்சீங்க? தெரியுதுல்ல. இப்போ பாரு வண்டி லோட் ஆகுது. இப்போ வண்டி லைட்டாக லோட் ஆகுதா? இன்னும் லூஸ் விடணும். கையை போய் மாற்றிக்கா. அந்த கையை லூஸ் விட்டு பிடிங்கிச்சுன்னா என்ன பண்ணுறது? மாற அந்த கையை லூஸ் விட்டு மரம் பிடிங்கிச்சுன்னா வேணா அது கார்த்தி வரட்டும். இந்த சைடு ஓட்டிடு, அடுத்த சைடு பண்ணிக்காங்க. கார்த்தி என்னைக்குமே வந்து நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக கையை கலப்பு இல்லாதப்ப கையை இறக்கி விட்டினா கை இவ்வளோ வேறு தான் இருக்கணும். உங்களுக்கு எங்கே இருக்குது தெரியுமா? இங்கே இருக்குது. அப்புறம் எப்படி எல்லாமே கீழே இருக்கும். என்ன சொன்னாரு கார்த்தனை, இது 18 டயர்னால மேலே தாண்டா இருக்கும் அப்படின்னு. நீ கையை லூஸ் விடு. அவர்கிட்ட சொன்னா இறங்க மாட்டேனால பார்ட்டி கட். அப்புறம் இவன் கரெக்டாக இப்போ தான் சொன்னான். ஓட்டில் போய் 2 கையை தலையை சுற்றி எஞ்சிட்டு அதை எடுத்து போட்டு விட்ரு. இப்போ பாரு வண்டி லோட் ஆகுது. ஓகே நண்பா, இது மாதிரி வந்து கை செட்டெல்லாம் லூஸ் விட்டு போடுங்க. ஓகேவா? அப்போ தான் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் வருதில்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாண்டர்டான அளவு தான் போட்டு அனுப்புவாங்க வண்டியை. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி கை செட் இறக்காங்க. இதெல்லாம் வந்து என் வண்டியில் கரெக்டாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்ல முடியல. இப்போ இந்த வண்டி வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணும் போது தான் வந்து ஏன்டா வண்டி 2 லிவரையும் க்ளோஸ், எந்த வண்டியுமா இருந்தாலும் 4 வீல் டிரைவாக இருந்தாலும் என்னங்கிற மாப்பிள்ள மாமா ரொம்ப உங்கள் ஓனர் பெரிய ஆள். அதனால் 4 வீல் டிரைவாக இருந்தாலும் சரி, 80 ஹெச்பியாக இருந்தாலும் சரி, 100 ஹெச்பி டிராக்டர்ஸாக இருந்தாலும் சரி ப்ரோ, 2 லிவரையும் க்ளோஸ் பண்ணால் வண்டி லோடு ஆகணும். வண்டி கலப்பியாக முழுகி 4 வீலும் சுற்றணும், கரகரன்னு சுற்றணும். அப்போ தான் வண்டி வந்து காட்டில் இருக்கிற ஃபுல் டெப்த்தை எடுக்குதுன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நாம் வந்து கலப்பை கை சட்டை மேலே 2 ஃபுல்லாக டைட் வச்சுக்கிட்டு ஐயையோ இறங்கலையேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது நண்பா. இப்போ பாருங்க கலப்பை எப்படி உக்காந்து வருது. இன்னும் கை செட்டு லூஸ் பண்ணணும், ஏன்னா அந்த பக்கம் கை கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதனால் முன்ன குட்டாங்கட்டல இப்போ பாருங்க ப்ரோ எப்படி கலப்பை அப்படியே மண்ணோடனா படுத்துக்கிட்டு போகுது. வண்டி அப்படியே லோட் ஆகி போகுது. எனக்கு 2 சுற்று வரும்போதே எனக்கு டவுட்டு ப்ரோ,
கண்டிப்பாக இது ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. எந்த வண்டி 2 லிவரையும் க்ளோஸ் பண்ணி இவ்வளோ வண்டி ஃப்ரீயாக போகுதா இன்ஜின் அப்படின்னு. இப்படி இருந்தால் தான் வந்து மாட்டில் ஏர் ஓட்டுறாங்களோ மம்டியில் பாரு போடுறாங்களோ அப்போ வந்து மண் வந்து ஃப்ரீயாக எங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு நாம் லிவர் கை செட்டுறாண்டையே மேலே ஃபுல்லாக டைட் வச்சுக்கிட்டேக்கா லிவரை மட்டும் க்ளோஸ் பண்ணால் டெப்த் எங்கே எடுக்கும்? இப்போ மாட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த இஞ்சோட வண்டி போட்டு வரலன்னா எதில்ரா வரும்? இல்லை இல்லை இது ஆஸ் பவர் அதிகம், டயர் பெரிய டயரு, அதனால் இதுக்கு மாட்டுறதில்ல அவங்க. ஓகேவா? இப்போ பாரு டர்னிங்கெல்லாம் அப்படியே கலப்பை உக்காந்து எந்திரிச்சு வருது. முன்ன அப்படியே மேலாவில் கீறிட்டு வந்துச்சு. இது ஒரு சின்ன சின்ன வேலை தான் ப்ரோ. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு 275ல கூட இந்த டெப்த் எடுக்கலாம். போலாம். ஏன் மாப்பிள உனக்கு டவுட் வரலையா? ஒரு அந்த 45 ஜாண்டியரில் கொபோட்டோவில் அவ்வளோ டெப்த் இறங்குது, ஏன் இந்த வண்டியில் டெப்த் இறங்கல உனக்கு டவுட் வராதா? டவுட் வந்தது தான் நான் போய் கேட்டேன். கலப்பே இறங்க மாட்டேங்குது இவ்வளோ பெரிய வண்டியில் அப்படின்னா. 15 சைஸ் டயர்னால கை செட் அவ்வளோதான் இறங்குன்ட்டாரு. இதெல்லாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எனக்கு உண்மையிலுமே தெரியாது. இன்னைக்கு பார்த்துக்கிட்டல கலப்பை மட்டம் வைக்கிறது வேணா இதில் பண்ணுவேன். பார்த்துக்கல இனிமே இப்போ கலப்பை எப்படி உக்காந்து வருது, வண்டி எப்படி லோடாகி வண்டி ஓடுது. இப்போ நம்ம சேகரண்ண மாட்டில் உழவல்லன்னு சொல்ல பார்க்கலாம். எப்படி சொல்லுவாப்புல? இதெல்லாம் கலப்பை முழுவாக இன்னும் இந்த பக்கம் கை மட்டும் நல்லா இருந்து லோச்சு விட்டுருந்தா அது நீ பார்த்துறேன் அப்படியே ஒரே நிறையிட்டு வரும். ஏடா 70 HP வண்டியில் உழவு எடுக்கலாம், அந்த 45 HP தான் எங்கத்த மூளை எந்த அளவுக்கு உழவு எடுக்குது பாரு. இப்படி 2 கால் இந்த வண்டியில் ஓட்டு உழவுலன்னா என் காதையாக எடுத்துக்கிறேன். நாளைக்கு விஜயோட போகிறோம்ல போயிட்டு வந்து எடுத்து வந்துடுறேன். வச்சுக்கிறீங்களா அப்புறம் என்ன வண்டியோட அப்படியே இருக்கு. அதை தூக்கி போடுங்க. எல்லாம் ஒரே கை தானா? டயர்லாம் மேட்டர் இல்லை மாப்பிள்ள. இதான் கை செட்டு பொறுத்து வரலாம். கேட்டேன் அவர்கிட்ட, எனக்கு தெரியல உண்மையாலுமே. ஏன் அந்த வண்டியில் அந்த டெப்த் எடுக்குது, எங்கள் வண்டியில் எடுக்க மாட்டேங்குதுன்னு கேட்டேன். போடுது கலப்பை முழுவிட்டு போகுது. 70 எங்க முழுவே மாட்டேங்குது. லிவரை க்ளோஸ் பண்ணா சும்மா போகுது. லிவர் இறக்கிட்டா போக மாட்டேங்குது. அப்படியே கார்த்திட்ட கேட்குறேன். அவரு 15 சைஸ் இறங்கலடா அப்படின்னா பஞ்சாபுக்காரர் 20 சைஸ் டயர் போடுறாங்க, 20 சைஸ் 22 யூஸ் பண்றாங்க. யோசிச்சேன் மட்டும் இறங்க மாட்டேங்குது. ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேனா? எனக்கே 2 ஏன் லிவரை க்ளோஸ் பண்ணி ஓடுறான் வண்டியை ஒரு ஆர்பிஎம். நான் வண்டியில் ஏறி உட்காந்து ஓடுறது எனக்கு டவுட் வந்துச்சு. ஆர்பிஎம்மே ட்ராப் ஆகாத ஓட்டுறான், அந்த அளவுக்கு வண்டி ஃப்ரீயாக கிடைக்குது. அப்புறமேட்டு கையை பார்த்தேன் ஒண்டை மரம் இருந்துச்சு. ரொட்டேட்டர் ஓடுறப்ப ஒண்டை போட்டுருப்பாரு. எதுக்கு போட்டாரு? ரொட்டேட்டருக்குலாம் அதெல்லாம் தேவையில்லை மாப்பிள்ள. ஏன்னா ரொட்டேட்டரை பொறுத்து வரலாம். அந்த கை செட்டு வந்து ரொட்டேட்டர் வந்து மிஷின் ஹைட்டு. ரொட்டேட்டர் வந்து அந்த மாட்டுறது கை அதிகம், கலப்பை தான் இவ்வளோ கீழே இறங்கும். ரொட்டேட்டர் அவ்வளோ இறங்காது, மிஞ்சி போனால் இவ்வளோ இறங்கும், இல்லைன்னா 1/2 அடி இறங்கும். இதே ரொட்டேட்டர்னு விட்டு பாரு, இன்னும் ரொட்டேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாரு. ஒரு வேலை சரி பட்டை கிட்ட போயிட்டு இறங்க மாட்டேங்கிறாடா. அதான் ஏனாடு இப்போ பாரு என்ன மாதிரி பிடிக்குது பாரு. புட்டு மண் எடுக்குது. 2 கால் இழுப்பாரு. 10 மணிக்கு சேஃப்டி ஆனாலும் பட்டை போடுது. இதில் தாண்டா ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. எனக்கு 2 லிவரும் க்ளோஸ் பண்ணி ஓடுறேன் ப்ரோ, வண்டியே லோட் ஆகுறதில்ல. ஆனால் பார்க்கிங் வந்து உழவல்லங்கிறாங்க, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது இப்போ தான் எனக்கு புரியுது. எனக்கே இது வரணும் தெரியல. ஏன்னா என் வண்டியிலலாம் கரெக்டாக இருக்குதுல்ல, அதனால் ஏன் ஏறலன்னு இப்போ உங்கள் வண்டியில் வந்து பார்க்கும் போது தான் தெரியுது. இந்த சின்ன தப்பு தான் உனக்கே தெரியாத போச்சு. ஆனால் நம்மம்மா 2 லிவரையும் க்ளோஸ் பண்ணி தான் ஓட்டுறேன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ப்ராப்ளம் நான் வண்டி பார்த்த வாட்டும் தெரியுது. வண்டியில் ஓட்டும்போது எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது, யாருமே எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இதில் ஓட்டும்போது
நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்ன ஒரு மாதிரி மேலே ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கேன். கலப்பை இறங்கியே வர மாட்டேங்குது. இறங்கி வர மாட்டேங்குது. ஆனால் டர்னு நீ திரும்பும் போதெல்லாம் ரொம்ப மேலே வருது மாப்பிள. அந்த ஓரத்தாம மேலே இப்படி சொரணிட்டு வருதுடா. இருக்கும் இப்போ கரெக்டாக வருது. இப்போயா? இப்போ அங்கே தான் பூதுத உள்ள சொரக்குட்டியாட்டம். அது கலப்பை முழுகுதியா? பாரு ப்ரோ, கலப்பை என்ன பண்ணுதுன்னு பாரு. மண்ணு அள்ளுது. இல்லை கண்ட்ராக்டர் வந்து சரி டெப்த்து தான். ஓகே நண்பா, அதே மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன தப்பு தான், இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. இப்போ மாப்பிள்ளை பண்ண மாதிரி உங்களுக்கு இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தப்பு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே வந்து கலப்பை ஒரு ஃபீல்டில் ஓட்டமோ நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம். இப்போ ஆஸ்போர் இந்த அளவுக்கு இருக்குது, அதனால் லோடு இல்லாத ஓடிடுச்சு மாமா. நாங்கள் இன்னொரு வண்டிங்கிறதுனால லோடு இல்லாத ஓடுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இப்போ கலப்பையை ஃபுல்லாக இறக்கிட்டு வாட்டி தான் லோடு எடுக்குது வண்டியை அப்படிங்கிறோம். அது மாதிரி நீங்களும் ஒரு சில தப்பு பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி கலப்பை போட்டு 2 லிவரை க்ளோஸ் பண்ணி எந்த மகேந்திரா, ஜாண்டியர், கொபோட்டோ எதாக இருந்தாலும் சரி கை செட்டு இது மாதிரி தூக்கி போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் லூஸ் விடுங்க. லூஸ் விடலைன்னா இது மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். பூண்டு கலப்பை இப்போ தான்டா கலப்பையோட பர்ஃபார்மன்ஸே தெரியுது, வண்டியோட பவரே வெளியே வருது. சும்மா முன்ன அப்படியே சுத்தரம் அப்படியே கர 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 முசுக்குட்டி ஆட்டம். ஆமாம் 2 லிவர் க்ளோஸ் பண்ணிட்டோம் மாமா. பார் வண்டி அடி வாங்குது பார். மூளையில் அவ்வளோ டைட் ஆகிடுமா முன்னாடி போ. அந்த புண்ணு நிறவாகிற மாப்பிள்ள. இப்போ இந்த இடத்துல ஒரு மண்ணை கொண்டாந்து ஏற்று வேறு புளி புலி மாரி இருக்குது. அள்ளி நான் இறங்கிறேன். இறங்கி மண்ணு தள்ளுற சூட் பண்ணுறேன். ஏதோ மாப்பிள்ளைக்கு வந்தது ஒரு கருத்து சொல்லிட்டேன். இன்னுமே நான் கை சட்டை எப்படி மேலே போயிருந்தேன்னு பார்த்தேன். சந்தோஷம் கீழே வாடா, அப்புறம் ஏறி உக்காந்துக்கா. இப்ப மண்ணு தள்ளுறதுக்கு நல்லா போகும் கலப்பை. ஏடா மண்ணு தள்ளுனா போற, அழுத்தி பிடிச்சினா மண்ணு போவோம். இப்ப மண்ணும் போகுது பாரு. முன்ன மண்ணு தள்ளுனா போகலன்னா. ஓகே நண்பா, நான் 4-5 நண்பர்களை வந்து இன்ஸ்டாவில் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு இருந்தீங்க. என்ன ஷேர் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா, இது கொட்டாட்டில் வந்து மண்ணு தள்ளுறாங்க ப்ரோ, அது எப்படி ப்ரோ சாத்தியமா அப்படின்னு கேட்குறீங்க. வேணாம் ப்ரோ, தள்ளுறவங்க தள்ளிட்டு போகிறாங்க. ரொட்டேட்டரில் தயவுசெய்து மண்ணு தள்ளாதீங்க, ஓகேவா? ரொட்டேட்டரில் மண்ணு தள்ளினீங்கன்னா டோர் வளைஞ்சி போயிடும். அது எப்படி வளையும்னா இப்படி யூ மாதிரி வளைஞ்சி போயிடும். ஏண்டா காலப்பையே டெப்த்து கொடுக்காதே ஓட்டினீங்கன்னா என்னடா பண்ணும்? ஆமாம் முன்ன ஏண்டா எங்கள் வண்டி 4.5 லிட்டர் குடிக்குதுன்னா ஏன் குடிக்காது? ஆனா இந்த வண்டியில மாட்டுறதுல இருந்து இப்படிமே மாட்டுவியா? ஓகே நண்பா, அதனால வந்து மண்ணு தள்ளுறது அது அப்படித்தான் இருக்கும் ஓரம் ஓட்டுறதுனால. அதனால வந்து ரொட்டாட்டில் மண்ணு தள்ளாதீங்க நண்பா. இது மாதிரி வந்து இது வந்து ஆப்கொழு கலப்பை, நீங்கள் ஆம்பு கலப்பையில் கூட இது மாதிரி போட்டு மண்ணு தள்ளிக்காங்க. ஆனால் பட் ரொட்டாட்டரில் மண்ணு தள்ளாதீங்க, இல்லைனா அதுக்குன்னு ஏதோ ஒன்று கூட செட் பண்ணிக்காங்க. ஆனால் ரொட்டாட்டர் டோரில் கோமதி, சத்திமானு, தரணி, ஜிஎஸ் எந்த ரொட்டாட்டராக இருந்தாலும் சரி நண்பா, அதில் வந்து மண்ணு தள்ளாதீங்க. இது மாதிரி கலப்பை செட் பண்ணி மண்ணு தள்ளிக்காங்க நண்பா. ஓகே நண்பா, இப்போ வந்து இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 லிட்டருக்குள்ளே தாங்க மாமா அடங்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த அளவு டெப்த்து போகிறதுனால ஒரு 1/2 லிட்டர் சேர்த்தியாக போகும் மாமா அப்படின்னா.
போனாலும் தப்பு இல்லை ப்ரோ. பார்ட்டி வந்து நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது, இந்த வண்டி வந்து சரியில்லை, டெப்த் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து கொபோட்டோ 45 தான் ஓட்டினாலும் அதில் நல்ல டெப்த் எடுத்துக்கிச்சான். இது வந்து ஒரு வேளை டயர் பெருசாக இருக்கிறதுனால இறங்கலையா, அதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னா சொல்லக்கூடாது நண்பா. அவன் வந்து கம்பெனியில் வந்து இப்படி தான் எப்படி விடுவான். அதுக்கு தான் வந்து கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சரிங்லேயே வந்து நல்லா டெப்த் கொடுக்கணும், நல்லா நீட்டாக கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்காங்களா. அஜித்துக்கு ஓகே நண்பா, அவ்வளோதான். இதில் வந்து வந்ததுக்கு மாப்பிள்ளைக்கு உண்டான நல்லதெல்லாம் சொல்லியாச்சு நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக்கர், மிஸ் யூ ஆல். இன்னொரு 4 வயல் இருக்குது நண்பா, இது இங்கே அங்கெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு டைம் இல்லை, அவ்வளோ நேரம் ஃபிட் பண்ணுறது தேவையில்லை. அது அடுத்து ஏதாச்சும் இந்த வண்டியில் பற்றி கேட்டிங்கன்னா, ஆனால் வந்து நிறையா பேர் இந்த வண்டியோட சொன்னது வந்து இது ப்ரோ இது வந்து நான் 57 HP அப்படிங்கிறீங்க, ஆனால் இவங்களை கேட்டால் 60 HPங்கிறாங்க. இது எப்படியும் தெரியல, சாத்தியம் என்னன்னு தெரியல. என்னன்னு நீங்கள் பாருங்கள், நிறையா நண்பர்கள் இது 70 HPங்கிறாங்க. நமக்கு அதை பற்றியே தெரியல, நம்ம அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நண்பா. சந்தோஷம் என்ன சொல்கிறாரு என் மாப்பிள்ள? அவர் வண்டியில் இருக்கிற 42 ஆழமாக விட்டு வரேன். இதில் போகாத இருந்துச்சு மற்றனாலா, இப்போ நல்லா ஆழமாக போகுதாம்மா. செஞ்சுங்களை கையை வச்சு தானே ஓட்டுது. ஆமாம், இப்படி வச்சு ஓட்டினா தான் நல்லா டெப்த்து கிடைக்கும். நம்ம வண்டி மாதிரி இப்போ வச்சு ஓட்டுறோம், முன்ன எப்படி ஓட்டணும்? சும்மா போகுது. அப்போ நான் கூட ஓட்டலான்னு ஆசைப்பட்டேன். அப்படிதான் இல்லை ஆனால் என்ன வச்சு விட்டு ஜாலியாக ஓடிடுது. நான் 2 சுற்று வாங்கி ஓட்டி பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தேன். இப்போ பார்த்தியா, இப்படி ஓட்டினா தான் வந்து பார்ட்டி கவர் பண்ண முடியும். நல்லா பிடிச்சி இந்த பக்கம் ஓட்டுறதுக்கும் அந்த ஓட்டுறது வித்தியாசம் இருக்குது. வர மாதிரிப்பா, அதை அக்கௌண்ட்டில் அனுப்பிவிட்டா அப்படியே மாற்றி விட்ரு. ஓய் பிள்ளாரி கூட வீடு சுத்தம் பார்க்கலாம். எப்படியோ 1 லிட்டர் டீசல் போச்சு, 1 லிட்டர் டீசல் போச்சு. வெயிட் எவ்வளோ இருக்குது டயரில், அதெல்லாம் சுத்தா நம்ம ஓட்டி மாதிரிலாம். ஏண்டா பக்கத்துக்கு 200 கிலோ பக்கமாக வெயிட் போட்டுக்கிறோம். ஒரு கல் 50 கிலோன்னு நினைக்கிறேன், 3 கல் போட்டுக்கிறாங்க. 150 300 கிலோ வெயிட் ஆச்சு. அதுக்கு மேலே வண்டி வெயிட் இருக்குது, எப்படி ஸ்லீப் ஆகும்? அதில் டயர் எந்தஞ்சோடு டயரு குட்டம் கட்டாத ஓட்டினானா குட்டாங்கட்டு தான். சரி, என்னடா டெப்த்து அளவு பார்க்குறியா? எவ்வளோ போகுது? 6 அடி. முன்ன எவ்வளோ போச்சு? மேலால் போச்சு. அவ்வளோதான் இப்போத்துக்கு. அவ்வளோ இப்போ பிடிச்சி நம்ம இறக்கி விட்டோம்னா அந்த பிடிச்சி அப்படியே போயிருச்சா? அந்த இடத்துல இவ்வளோ தான் போச்சான், இந்த இடத்துல இவ்வளோ போகுது. காலை வச்சா பொதன்னு போகுது. சார் காலை விட்டா போகுதான். அதை வச்சு என்ன பண்ணுறது? இல்லை வந்து பாரு, அப்புறம் அவ்வளோ வீட்டுக்கு வந்துட்டு போகிறோம். எங்கடா சந்தோஷம் வெளியே வருவா மாட்டான் நாட்டுக்குது, சுற்றிக்கிட்டே இருக்கிறான் கரகரன்னு. பேசிட்டு கூப்பிடு. ஆஹா, அதுவும் இப்படி தான்.